அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு ராகு கேதுவால் காத்திருக்கும் மாற்றங்கள் என்ன? இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் கடந்த காலமாக வருமானம் இல்லைன்ற ஒரு பற்றாக்குறை பிரச்சனைகள், உடல்நல தொந்தரவுகள் நிறைய, அதே போல பிள்ளைகள் வகையில பிரச்சனைகள், செலவுகள், அல்லது வாழ்க்கை துணைவர் வகையில செலவுகள், அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், அவரோட கருத்து வேறுபாடு, இப்படிதான் நிறைய போயிட்டு இருக்கும். புதிய திட்டங்கள் செய்யலாமா, புதிய முயற்சிகள் செய்யலாமான்ற எண்ணங்கள் இருக்கும். ஒர்க் பண்ற இடத்துல ஹார்ட் ஒர்க், சனி 10ல இருந்து ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துட்டு இருந்தார் இல்லையா, இந்த சனியும் மாற போறாரு, ராகு மாற போறாரு, ராகு கேது, அதே போல குருவும் மாற போறாரு. இப்படி எல்லா மாற்றமும் இந்த கிரக மாற்றங்களால் காத்திருக்கும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி டீட்டெயிலா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ரிஷபம் ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்க்க போறோம். பொது பலனாக இந்த ராகு பகவானை பொறுத்தவரையிலும் 11ஆம் பாவகத்துல இத்தனை காலகட்டமாக இடத்துல 1.5 வருஷமா இருந்தாரு. அதே போல 5ஆம் இடத்துல கேது. இதுல 11ஆம் பாவகத்துல இருந்த ராகு ஒரு நல்ல பலனை கொடுத்ததுன்னா, 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது ஒரு பாதிப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னாக்க, பிள்ளைகளால மன வருத்தம், பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு, பிள்ளைகளுக்கு செலவுகள், பிரச்சனைகள் பிள்ளைகள் வகையில, அதே போல சில பேருக்குலாம் புத்திரபாக்கியம் வகையில மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை, பணம் விரயம், இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த ராகு கேது பெயர்ச்சியால இனிமேல் பிள்ளைகள் வகையில இல்லை. என்னன்னாக, மே 18ஆம் தேதியிலிருந்து அடுத்த 1.5 வருஷத்துக்கு இந்த ராகு கேது உங்களுக்கு ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துலயும், கேது பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க போறாரு. இந்த அமைப்பு நல்ல அமைப்பா அப்படின்னாக்க, இந்த ராகு கேதுக்கு மட்டும் நான் பலன் சொல்றேன். ஆனா சனி உங்களுக்கு 11ஆம் பாவகத்துக்கு மார்ச் 29ஆம் தேதியில இருந்து வந்துடும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். உபஜெயஸ்தானத்துல பாவகிரகம் இருக்கிறது நல்லதுதான். அதே போல கேந்திரங்களில் பாவகிரகம் இருக்கிறதும் நல்லதுதான். 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது. இது எந்த விதமான பாதிப்பையோ அல்லது எந்த விதமான மாற்றத்தை தரும்? அதாவது இந்த மாற்றம் ஏற்றத்தை தருமா அல்லது ஒரு கஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்ற விஷயத்தை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த காத்திருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் என்ன அப்படின்னாக்க, குறிப்பா இந்த ராகு 10ல வந்தாக மேக்சிமம் வேலையில, தொழில்ல மாற்றத்தை சந்திப்பீங்க. ஏன்னா ராகுவை பொறுத்தவரையிலும் நிறைய பிரம்மாண்டமா பண்ணக்கூடிய ஒரு கிரகம், மல்டிப்ளை பண்ணக்கூடிய கிரகம், எதையும் பெருசா யோசிக்க வைக்கும். வேலை தொழில் விஷயத்துல நீங்க பெருசா யோசிப்பீங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் புதிய பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கலாம், அல்லது இருக்கிற தொழிலே கூட சரியா போகல, ஒரு டல்லா போயிட்டு இருக்கு, லாபம் பெருசா இல்லை அப்படின்னா அதை மாத்தி யோசிச்சு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி அதன் மூலம் ஆதாயம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், ஊர் மாற்றங்கள் ஏற்படலாம். அதுவும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கலாம். மேக்சிமம் ஒரு நல்ல டிரான்ஸ்பராகவே கிடைக்கும், உங்களுக்கு ஃபேவரபிள் டிரான்ஸ்பராகவே கிடைக்கும். மேலும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இடைப்பட்ட காலம் கொஞ்சம் உங்களுக்கு பண கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனாலும் அந்த திரும்பி போய் சேரக்கூடிய புதிய வாய்ப்பு என்பது உங்களுக்கு கூடுதல் சேலரியோடையோ அல்லது பதவி உயர்வோடையோ நல்ல மதிப்போடு சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 10ல ராகு இருந்தாக தொழில் ரீதியாக நிறைய அலைவீங்க, அதுதான் முக்கியம். அதுவும் இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்களும் நிறைய டிராவல் பண்ற மாதிரியே இருக்கும். வெளிநாட்டு கூட முயற்சி பண்றீங்கன்னாக்க வெளிநாட்டு வாய்ப்பு கூட கிடைக்கும். சில பேருக்குலாம் வெளி மாநிலத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் வேலை அமைப்புகளில் உங்களுக்கு அந்நியர்களால் ஆதாயங்கள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில், வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள், இதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்கன்னாக்க கமிஷன் பேசிஸ்ல செய்யற தொழிலாம் வருமானத்தை கூடுதலாக்கி காட்டும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகை வீட்டுல கேது இருக்கிறாரு. இப்பவும் அந்த கேது பாதிப்பை கொடுப்பார். 4ஆம் பாவகம் என்பது தாயார், வீடு, வாகனம், கால்நடை, சுகம், தொழில், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் தான். அப்ப இந்த 4ஆம் இடத்துல கேது இருக்குன்னாக ஓய்வே எடுக்க முடியாத அளவுக்கு வேலை பார்ப்பீங்க, அலைச்சல்களாகவே இருக்கும். சுகம் கெடும். இந்த காலகட்டத்துல ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். தாயாரின் உடல்நலத்தை பாதுகாக்கணும், தாயாரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். உறவுகளோட சண்டை சச்சரவுகள், சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். அதுவும் குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகளோட
வாழ்க்கை துணைவருடைய தாயார் அல்லது அவர்களுடைய சகோதர சகோதரிகளோட மன வருத்தங்கள், சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அதே போல இந்த கேது 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து உறவு பகை வரும். மேலும் கால்நடைகள் வாங்குவீங்க, கால்நடைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை. அதே போல வீடு, சொத்து, வாகனம் சம்பந்தமான செலவுகள் ஏற்படும். சில பேருக்கு வழக்குகள் ஏற்படும், சில பேருக்கு வில்லங்கங்கள் அந்த வீடு, வாகனம், சொத்துக்கள் தொடர்பாக ஏற்படும். வாகனத்தை மாத்தி வேற வாகனம் வாங்குவீங்க, புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்குலாம் வீடு மாற்றம் ஏற்படும். அதாவது இதெல்லாம் மே மாசம் 18ஆம் தேதிக்கு மேல, மே மாசம் 18ஆம் தேதிக்கு மேல ஒரு வீடு மாற்றம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். சிலருக்கு பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்கலாம். அதே போல கால்நடைகள் மாற்றம் சில பேருக்கு ஏற்படும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு கால்நடை வாங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும். விவசாயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா வருமானங்கள்லாம் வரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல இந்த 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவால உறவுகளோடு மட்டும் வாக்குவாதம் செய்யாம இருக்கணும். உறவுகளோடு கவனம் செலுத்தணும். நீங்க யாருக்கு உதவி செய்யறீங்களோ அவர்களே உங்களுக்கு எதிரியாகவும் வருவார்கள். அதுதான் முக்கியம். அதே போல உங்களை விட்டு பிரிந்து போன பிள்ளைகள், உங்களோட மனக்கசப்போடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களை தேடி வருவார்கள். இது பாசிட்டிவான விஷயம். அவர்களுக்கு சுபகாரியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா சுபகாரியம் செட் ஆகும், அதுவும் பாசிட்டிவான விஷயம் தான். கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த பார்க்கும்போது கருத்து வேறுபாடுகளோடு இருந்தா கூட வாழ்க்கை துணைவரை கணவன் விட்டு கொடுக்க மாட்டாரு. அதே போல மனைவியும் தன்னுடைய கணவரை விட்டு கொடுக்காம இருக்கக்கூடியவர் தான் இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க. ஏதோ ஒரு வகையில சண்டையும் சமாதானமாவே வாழ்க்கை போயிட்டு இருந்தது இல்லையா கடந்த காலத்துல. ஒண்ணு வாழ்க்கை துணைவரோட கருத்து வேறுபாடு, சச்சரவுகள், பிரச்சனைகள், அப்படி இல்லைன்னா அவருக்கு உடல்நல பாதிப்பு, அவருக்குமே செலவு பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும். வாழ்க்கை துணை ஒரு வகையிலையும் உங்களுக்கு விரயங்கள், செலவுகள் ஏற்பட்டது இல்லையா. இந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால உங்களுக்கு வாழ்க்கை துணை ஒரு வகையில சில செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும். அதே போல வாழ்க்கை துணைவரின் உறவு வகையில தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். சோ அந்த வகையில திருமண வாழ்க்கையில கொஞ்சம் மன வருத்தங்கள்லாம் வரும். ஆனாலும் விட்டு கொடுக்காத ஒரு சூழ்நிலையும் இருக்கும். பிரிந்து போற அளவுக்கு எல்லாம் பிரச்சனை பெருசா இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைன்றது இருக்கும். பட் அந்த எல்லா குடும்பத்திலையும் வரக்கூடிய அந்த சண்டை சச்சரவு அப்படின்றது கணவன் மனைவிக்குள் வரும். ஆனாலும் வாழ்க்கை துணைவரின் உறவுகள், 3வது நபர் உங்க குடும்ப வாழ்க்கையில தலையிடுறாங்கன்னா அப்பதான் பிரியறது, அப்பதான் பிரச்சனையோட தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வர்றது. அதே போல நீங்க வந்து மற்றவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தலையிடாம இருக்கிறது நல்லது. அதனால கூட தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். இந்த கேதுவை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுகம் கெடும். சுகம்னா தாம்பத்திய சுகத்தையும் சேர்த்து சொல்றேன். மேலும் காதல் போன்ற விஷயங்கள் கைகூடுமா அப்படின்னாக்க காதல் போன்றவையெல்லாம் ரிஷபராசிக்கு நிறையவே வரும். இந்த இளைய தலைமுறையாக இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு ப்ரொபோஸ் பண்றது, புதிய காதல் வர்றது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த ராகு 10ல் இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானங்கள் ஒரு பக்கம் கொடுத்தாலையும் எதிர்பாலினரால் ஆதாயங்களையும் கொடுப்பாரு. அந்த வகையில வாழ்க்கை துணைவராலும் உங்களுக்கு ஆதாயங்கள்லாம் உண்டு. ஸோ இந்த மாதிரி ராகு கேது 4ஆம் இடம் அதே போல 10ஆம் இடத்துல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு வகையில பெரிய பாதிப்பு இல்லை, ஆனா ஆவரேஜா பலனை கொடுக்கக்கூடியதா. அதே போல இந்த 2025 பொறுத்த வரலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். ஏன்னா குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு இதே மே 14ஆம் தேதியிலிருந்து. மிதுனத்துல குரு இருக்கிறதுனால சப்போஸ் நீங்க வந்து காதல்ல இருக்கீங்க, இந்த காதல் கைகூடுமா அப்படின்னு கேக்குறீங்கன்னாக்க பொருத்தம் இருக்கு அப்படின்னாக்க நிச்சயமா கைகூடும். கல்யாணமே ஆகக்கூடிய வாய்ப்பு மே மாதத்திற்கு மேல இருக்கு. அதே போல இளைய தலைமுறையாக இருக்கீங்க, 30 வயதை கடந்தும் இன்னும் திருமணம் ஆகவில்லை, திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வரன் அமையும், மேரேஜ் எல்லாம் ஆகும். மேரேஜ் ஆன பின்னாடி கொஞ்சம் கருத்து வேறுபாடும் வரும் உறவுகளால. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதே போல வேலை விஷயமா மாற்றங்கள்லாம் உங்களுக்கு மே மாதத்துக்கு மேல இருக்கு. புதிய திட்டத்தை, புதிய தொழிலை கையில் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். முன்னேற்றங்களும் உண்டு கண்டிப்பாக. சனி 11ல இருந்து உங்களுக்கு லாபத்தையும் கொடுக்க போறாரு. சோ கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா 2025ல மே மாசத்துக்கு மேல சிறப்பாவே இருக்கு. அந்த வகையில உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் ஒன்னு சொல்றேன் நான். மெயினா சனி 10ல இருந்து இத்தனை காலமாக கடினமாக உழைத்தும் அதற்கான ரெகக்னிஷனோ பலனோ கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா இந்த ராகு வரும்போது நீங்க கடினமாக உழைக்க தேவையில்லை. உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலேயே நீங்க அந்த ப்ரமோஷனோ அல்லது கூடுதல் சேலரியோ கிடைக்க போகுது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போறீங்க. ஹார்ட் ஒர்க் பண்றதை விட்டுட்டு இனிமேல் மாத்தி யோசிச்சு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி வேலையில முன்னேற போறீங்க. உங்களை பீட் பண்ண நினைச்ச உங்களுக்கு பின்னாடி இருந்த தொழிலாளர்களை நீங்க பீட் பண்ண போறீங்க. அதாவது உங்களை வந்து தள்ளி வச்சவங்க,
உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மேலதிகாரிகள் கூட உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க்கை பார்த்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான். ராகு 10ல் இருந்தா, அதாவது நீங்க யோசிக்காத வகையில பணம் வரும். கமிஷன் அடிப்படையில நீங்க இந்த இனத்துல இருந்து பணம் வரும், நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா அந்த சைட்ல இருந்து உங்களுக்கு பணம் வரும். அதே போல புத்திசாலித்தனமா வேலை பார்ப்பீங்க, புத்திசாலித்தனமா நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்றது அதிகமாகவே இருக்க போகுது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் நீட் போன்ற எக்ஸாம் எழுதுறீங்க, மெடிக்கல் கிடைக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த மெடிக்கல் போறதுக்கான பிராப்தங்கள் இருக்குன்னாக்க தாராளமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க ஃப்ரீ சீட்டை கூட கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கோச்சாரத்தின் அடிப்படையில சொல்றேன். உங்க ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா நீங்க ஹையர் கோர்ஸ்ல நல்லபடியாவே சேருவீங்க. வெளிநாட்டுக்கு கூட சில பேருக்கு போறதுக்கான வாய்ப்பு வரும். அந்த வகையில கூட நீங்க மெடிக்கல் போய் படிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே போல ஒரு இனம் புரியாத கவலைகள் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த இனம் புரியாத கவலை, வாழ்க்கை துணைவரை பற்றிய இனம் புரியாத கவலை, பிள்ளைகள் சார்ந்த ஒரு இனம் புரியாத கவலை கடந்த காலமாவே பட்டுட்டு இருக்கீங்க. இதுல ஒரு 1.5 வருஷமா 2 வருஷமா அந்த இனம் புரியாத கவலை என்பது உங்களுக்கு இல்ல. எதுலையுமே துணிந்து செயல்பட போறீங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்று முழுமையாக தெரிந்து கொண்டு இனிமேல் ஒரு திட்டவட்டமா செயல்பட போறீங்க. அதனால உங்களுக்கு வருமானம் கூடுதலாக வரும். அதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஈஸியா ஏர்ன் பண்றது எப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேற போறீங்க. அதனால இந்த ராகுகேது பயிற்சி, அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே ரிஷபராசிக்கு அற்புதமா இருக்கு. ரிஷபராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சிக்கு மார்க் கொடுக்கணும்னாக்க 80% மார்க் உங்களுக்கு கொடுக்கலாம் 100க்கு. ஏன்னா 20% கேதுவால இந்த ஹெல்த் இஷ்யூஸ், உறவுகளோட கருத்து வேறுபாடு, தாம்பத்திய சுகம் அல்லது தன் சுகம் கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறது, தன் சுகம் இல்லாம இருக்கிறது, அலைச்சல்கள், பயணங்கள், தேவையில்லாத பயணத்தெல்லாம் தவிர்த்துருங்க. இரவு நேர பயணம், வண்டி வாகனங்கள்ல போறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பாருங்க, பெட்டரா கொஞ்சம் நம்மள மாடிஃபை பண்ணிக்கிட்டுன்னு வச்சுங்களேன், சில நெகட்டிவ் வர்றதும் வராது. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இதற்கு பரிகாரம்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க நீங்க திருநாகேஸ்வரமோ கீழ்பெரும்பள்ளம் போயிட்டு வரலாம். அப்படின்னா காளகஸ்தி கேது ஸ்தலத்துக்கு நீங்க போயிட்டு வரலாம். இந்த ராகு கேது பயிற்சியான பின்பு திருநாகேஸ்வரத்துக்கு போகும்போது ராகு காலத்துல அந்த கோயில்ல இருங்க. ராகுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க, பூஜைகள் செய்வாங்க. அதை பாருங்க, அபிஷேகத்தை பாருங்க, உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணீங்க. அதே போல கீழ்பெரும்பள்ளம் போகும்போது யமகண்ட நேரத்துல அந்த கோயிலுக்குள்ளார இருங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. உங்க பேர்ல ஒரு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணீங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ராகுகேதுவால பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. அப்படின்றதுதான் இந்த 2025-26 உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.